ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். கேபேஜ் வச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க. இனி டெய்லி ஒரு டிஃபன் தாக்கிடலாம். பாருங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சகோதரிகளே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தான். வாங்க வீடியோ போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு போடணும்னு எனக்கு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது, டைம் இல்லாதனால போடலை. இனிமேல் நான் ரெகுலராக போடுவேன். வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கேபேஜ், ஆனியன், கிரீன் சில்லி, கருவேப்பிலை, சிக்கன் பவுடர், சில்லி சிக்கன் பவுடர், சில்லி மசாலா, மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஆனியன் போடணும், சில்லி போட்டுக்கணும், நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் போடாதீங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, நமக்கே தெரியும். நான் ஒரு அளவு சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். பாருங்க, சில்லி சிக்கன் பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள், ஜிஞ்சர் கருவேப்பிலை, வாஷ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது, இதுலேயே பிசையணும். லாஸ்ட்டில் மட்டும் லைட்டாக தெளித்தா போதுங்க. தண்ணி ரொம்ப தெளிச்சிடாதீங்க, நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு வரணும். சால்ட் தேவையான போட்டுக்கோங்க, தேவையான சால்ட்டு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஆயில் எல்லாம் காயட்டுங்க. ஊறிடுச்சு, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான் வேலை. ஏதோ ஒரு சாங் பாடிக்கிட்டே செய்கிறேங்க. என்னை கொஞ்ச 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 வா மழையே, என்னை கெஞ்ச கெஞ்ச வா மழையே, நீ மழையே, நீ என்னை கொஞ்ச 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 வா மழையே, பக்கம் நின்று நல்ல வா மழையே, என் நெஞ்சை கிள்ள கிள்ள வா மழையே, மழையே மழையே. பக்கோடா ரெடியாயிடுச்சு மழையே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலகலகளே. பாட்டை கேட்டு எல்லாம் ஓடிடாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நான் எல்லா வேலையும் விட்டு பண்ணிட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்க, போட்டுட்ருக்கேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பிடுவாங்க. ஒரு வாரம் லீவ் ஆகிட்டாங்க இல்லையா, ஆனால் நாங்களும் ஃப்ரீயாக இருந்தோம். வந்தோன்னே கேட்பாங்க என்ன செஞ்சீங்கன்னு. நாங்கள் வந்து வரா மாதிரி பண்ணேன். மழை வரப்போகுது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் செஞ்ச சில்லி பக்கோடா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் சாஸ் கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். பாருங்கள், பக்கோடா சூப்பராக வந்துடுச்சு. எப்போவுமே இப்போ பக்கோடா செய்யும்போது 2 முறை போட்டுவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த இது வரும், கரகரப்பு. வடை செஞ்சால் கூட சரி, 2 முறை நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ட்ரையாக. சும்மா அப்படி போட்டோம்னா எடுக்கக்கூடாது. சூப்பராக இருக்குது பாருங்க. மழை கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது சாப்பிட. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோம்னா சாப்பிட்றதுக்கு.
பிரமாதம் பிரமாதம். சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது. நானாக தான் செய்கிறேன் எல்லாமே. நானே எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுறது தான். நாளைக்கு ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க. ஒன்றுண்ணே